எல்லோருக்கும் வணக்கம். இங்கே ஒரு கேள்வி எல்லார்ட்டும் இருக்குது. நாம் தமிழர் கட்சி டிவிகேவை ஆதரித்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஒரு கேள்வி இருக்குது. டிவிகே கட்சி தொடங்கும்போது வரவேற்ற நாம் தமிழர் கட்சி ஏன் இப்போது அவங்கள பற்றி அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நான் பார்த்த என்னோடய புரிதலில் அவங்க டிவிகேவை மட்டும் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் டிவிகேவும் பண்ணுறாங்க. அவங்களுடைய கட்சி சேர்ந்த அத்தனை பேரும் 100% செய்தாங்கன்னா, எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணாங்கன்னா அதில் 5-10% டிவிகேவை செய்கிறாங்க. டிவிகேவை ஏன் செய்யணும்? என்ன தம்பி அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்போ திடீர்னு வந்து ஏன் செய்யணும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் ஏன் செய்யக்கூடாது? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. நாம் தமிழருடைய அந்த கட்சியோட அடிநாதம் என்னென்னா, திராவிடம் ஆரியம் ரெண்டையும் எதிர்க்கிறாங்க. குறிப்பாக திராவிடம், ஏன்னா அது இந்த தமிழ் மக்களுக்கு செஞ்ச பெரிய துரோகம், அதனால் எதிர்க்கிறாங்க. ஆரியம் அது முன்னிலும் மனித இனத்துக்கே அது ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கட்சின்றதால் அது எல்லோரும் எதிர்க்க வேண்டியது இருக்குது. இந்த திராவிடத்தை அவங்க கட்சி ஆரம்பித்து 15 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடியாக அடித்து அதை மட்டம் தட்டி கீழே கொண்டு வந்துகிட்டே இருக்கும்பொழுது ஒரு சினிமா பிரபலத்தை வச்சுக்கிட்டு, உண்மையிலே சினிமா பிரபலம் அவருக்கு இருக்குது, நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மறுபடியும் அதே ராமசாமி அதே திராவிடத்துக்கு கொண்டு வரும்போது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியிருக்கு. அதனால் அடிக்கிறாங்க. அது நியாயமானது கூட. அது தமிழ் மக்களுக்கு தேவையானது. நியாயமாக அந்த கட்சி வேறொரு கோட்பாடை கொண்டிருக்கணும், இல்லை தமிழ் மக்களுக்காக நின்றுருக்கணும். அவங்க இது வரைக்கும் திராவிட சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பேசியிருக்காங்க. அந்த 2 வருஷத்தில் தமிழ் சார்ந்த எந்த விஷயத்துக்கும் அவங்க நிற்கவும் இல்லை, பேசவும் இல்லை, அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. அப்போது அந்த கட்சியை நிச்சயமாக அடித்து தும்சம் பண்ண வேண்டிய தேவை நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்டிருக்குது. அது செய்கிறது அவங்களுடைய கடமையும் கூட. ஏன்னா அவங்களோட சித்தாந்தத்துக்கு எதிராக நிற்கும்போது அது திராவிடம், எந்த திராவிடமாக இருந்தால் என்ன, அது திராவிட கட்சி திமுகவாக இருந்தானே, அதிமுகவாக இருந்தானே, அது டிவிகேவாக இருந்தாலும், மதிமுகவாக இருந்தாலும், தேமுதிகவாக இருந்தாலும், எல்லா திராவிட கட்சியும் அடித்து நொறுக்க வேண்டிய தேவை, கடமை அவங்கக்கிட்ட நிச்சயமாக இருக்குது. அதை செய்கிறாங்க, தொடர்ந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.